நேர்பட பேசி தொடர்கிறது. இந்த இரண்டாவது அமர்வில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தற்போது மாற்றுக் கட்சியினர் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, அதே போல இடதுசாரிகளுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் சந்தித்து ஒரு பொது வேட்பாளருக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள். மாற்று கட்சிகள் சார்பாக ஒரு குடியரசுத் தலைவரை போட்டியில் இறக்காமல் பொது வேட்பாளராக ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் பொது ஒட்டுமொத்த ஒரு கருத்து உருவாக்கி அதன் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது? அவர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள்? அந்த ஆதரவு நிலையை எடுக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாமும் இருக்கின்றன. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு நாராயணன், ஊடக பிரிவினுடைய தலைவர். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கே கனகராஜ், அதிமுகவிலிருந்து அதிமுக அம்மா அணியின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி கலைராஜன், விரைவில் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். திரு நாராயணன், இப்போ ஒரு போட்டி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கலாம் அல்லது ஒரு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறதா? அப்படின்னா அதற்கான காரணங்களாக இதெல்லாம் முன்வைக்கிறீங்க? இல்லை, சாதாரணமாகவே குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது நமது நாட்டில் அப்படி தான் நடந்துக்கிட்டு வரா மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களாக இருக்கலாம் சரி, நம்முடைய பிரணாப் முகர்ஜி அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருந்தன. பெரும்பாலும் அப்படி வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாகத்தான் நாம் கருத வேண்டும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதனால் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த போட்டி ஓட்டு இதெல்லாம் அடுத்து தான் வரும். ஆனால் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி முன்னாலே அதை செஞ்சிட்டோம். அதனால் இன்று நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நல்ல விஷயம். காங்கிரஸ் தலைவர்களையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் சென்று சந்தித்திருப்பது ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் நாம் ப்ரூவ் பண்ணுறோம். எல்லாம் ஒத்து வந்ததுன்னா ஒரு கண்டிப்பாக நம்முடைய முதல் குடிமகனை ஒரு பொது மனிதராக நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அனைவராலும் ஏற்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கணுமா? இல்லை, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸினுடைய அமைச்சராக இருந்திருந்தாலும் கூட, அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சராக கட்சியை சார்ந்த இருந்திருந்தாலும் கூட எல்லோரும் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல நபர் தான் அப்படிங்கிற அடிப்படையில். அப்படின்னா அதுக்கு இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் வரும்போது அப்படி ஏற்கப்படலையே, பொது வேட்பாளராக அல்லது தலைமை அடிப்படையில் சொன்னீங்க. கட்சிகள் தானே இங்க நிக்குது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தானே வர முடியும். இல்ல, அதாவது யாரை முன்னிறுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்தினால் அது பொது வேட்பாளர் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தானே. அதான் சொல்ல, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக வர வேண்டும் என்று நாம் விரும்பினோம், மற்றவர்கள் விரும்பவில்லை. நாங்களும் விரும்புகிறோம். அதே நாம மற்றவர்கள்லாம் திமுக விரும்பவில்லை. ஏன்னா அப்போ ஆமா திமுக விரும்பல. அப்போ அந்த முயற்சி சரியாக வரவில்லை எனும் பொழுது அடுத்த ஸ்டெப்பு போறோம். ஆனா இங்க என்ன, இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்லயே ஊடகங்களும் சில எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு போட்டி வரப்போகிறது, இவ்வளவு ஓட்டு இவங்களுக்கு இருக்கு, அவ்வளவு ஓட்டு இவங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஊடகங்கள் சேர்ந்துள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில அந்த கட்சியினுடைய தலைவர் அத்தனை கட்சி தலைவர்களையும் அழைத்து விவாதம் நடத்தினார். குடியரசுத் தலைவரை அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கறது முடிவு செய்வதற்கு, அல்லது தேர்தலை நிறுத்தணுமா, என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த விவாதம் வரும்பொழுது நேச்சுரலா அதை பத்தி விவாதிக்க வேண்டிய தேவையும் வருகிறது. டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு முயற்சி எடுக்கிறோம், இது வரலன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம், அவ்வளவுதான். இது கான்சென்சஸ் கேண்டிடேட்டா வந்துட்டாங்கன்னா சந்தோஷம் தானே, எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக எல்லாருமா சேர்ந்து அல்லது ஒரு பெரும்பான்மை கட்சிகள், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வரவேற்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான தருணம் தானே. இல்ல, குடியரசுத் தலைவர் தேர்தலை ஒட்டி எதிர்கட்சிகளோட ஒரு கூட்டணியோ அல்லது ஒரு நட்பான ஒரு நெருக்கமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படியான ஒரு முயற்சி எடுக்கிறதா? இதுல பாரதிய ஜனதா கட்சி இதற்கான முயற்சியை தான் செய்கிறதுன்னு திரு திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இல்ல, அவங்க ஒருவேளை பழசெல்லாம் மறந்துருப்பாங்க, அப்படிதான் இருக்கும். அவங்க குற்றச்சாட்டா வைக்கல, அவங்க மற்ற கட்சிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்றாங்க. இல்ல சார், அவங்க பழசெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது இது போன்ற சந்திப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது பிரணாப் முகர்ஜி அவர்களாக இருந்தாலும் சரி,
பிரதிபா பாட்டீலாக இருந்தாலும் சரி, டாக்டர் அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, இது தொடர்ந்து நிச்சயமா மறுக்கல. எல்லா கட்சிகளும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. தவறு இல்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கனகராஜ், இந்த முயற்சிகளை நாங்க ஒரு பெருந்தன்மையோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை குடியரசுத் தலைவராக நியமிக்க வேண்டும் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறோம். எங்கள்கிட்ட வாக்குகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இதுவரையும் நடைபெற்றிருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்களும் செய்கிறோம் அப்படின்றாங்க. உங்கள் கட்சிகள் இதற்கான என்ன பார்வையில் இருக்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்களா? இல்லை, இந்த முறை ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக வரக்கூடியவருடைய கடமை என்பது மிக பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது. இந்தியா என்கிற ஒரு நாட்டினுடைய திசை வழி எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்க போகிற தேர்தலாக இது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த காலத்திலேயும் கூட பெரும்பாலான நேரங்களில் குடியரசுத் தலைவர்கள் போட்டியின் அடிப்படையில் தான், அந்த போட்டி முன்கூட்டியே உங்களுக்கு முடிவுகள் தெரிந்த போட்டிகளாக இருந்தாலும் கூட போட்டிகள் நடைபெற்றுத்தான் பல நேரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. பாஜகவை பொறுத்தளவில் அது இப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை தாண்டி சின்சியரா ஒரு மதச்சார்பற்ற தன்மையுடைய ஒருவரை பாரதிய ஜனதா தேடுகிறது அல்லது ஒரு பொதுவான ஒருவரை நிறுத்துவதற்காக தேடுகிறது என்று நான் நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதாவினுடைய கடந்த கால வரலாறு என்பது தோற்றமும் அல்லது அவர்களை பற்றி அவர்கள் முன்வைக்கிற சித்திரமும் நடைமுறை என்று வருகிற போது அவர்கள் நடந்து கொள்கிற முறை என்பதும் நேர் எதிரானதாக இருந்திருக்கிறது. எனவே என்னை பொறுத்தமட்டில் இது ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர உண்மையில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சி என்று நான் கருதவில்லை. இல்லை, பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற முயற்சி இல்லைன்னா ஏன் உங்க அத்தனை கட்சிகளையும் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க? அதுக்கான ஒரு முயற்சி வெளிப்படையாக எடுக்கிறார்கள்ல. தோற்றம் நான் பல நேரங்களில் உங்களுக்கு சொல்ல முடியும். இதற்கு முன்னால் இப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொன்னார்கள். அதற்கான ஒரு உதாரணத்தையாவது நீங்கள் சொல்ல முடியுமா என்று நான் கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் மத்திய அரசாங்கம் தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலித்திருக்கிறது, நிறைவேற்றி இருக்கிறது, அல்லது தமிழகத்துக்கே உரித்தான மறுக்க முடியாத பங்களிப்பை செய்திருக்கிறது என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் முன் எப்போதும் சொல்லாத அளவிற்கு அவர்கள் அப்படி சொன்னார்கள். நீங்கள் பாராளுமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் முத்தமிட்ட போது, ஐயோ இது மாதிரி ஒருத்தர் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒருத்தர் இந்தியாவில் வந்ததே இல்லை என்று எல்லோரும் பேசினார்கள். ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக 4 முறை அவசர சட்டம், நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது இப்போதுதான் நடந்தது. இதற்கு முன்பு ஒருபோதும் நடந்தது கிடையாது. அதே போல நீங்க ராஜ்யசபாவை பைபாஸ் பண்ணுவதற்காக எல்லா விதமான பெரும்பாலான சட்டங்களை அது மணிபில் என்கிற முறையில் ராஜ்யசபாவினுடைய ரோலை, அதனுடைய பங்களிப்பை மறுதளித்தது இந்த காலத்தில் தான் நடந்தது. எனவே தோற்றம் ஒன்று, செயல்பாடு நேர் எதிரானது என்பதைத்தான் பாரதிய ஜனதா கடந்த காலத்தில் செய்திருக்கிறது, அதைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் நடந்ததாக, இவையெல்லாம் நடந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக யார் இருக்கிறார்? அவரை முன்னிறுத்தியது யார்? அப்போது குடியரசுத் தலைவராக அவர் ஒரு மதச்சார்பற்ற கட்சியின் சார்பாகத்தானே வந்தாரு. அப்ப அந்த குடியரசுத் தலைவருடைய ரோல் என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் வரத்தானே செய்து. இதெல்லாம் திரு பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் நடக்குது. அப்ப அந்த இடத்திற்கான வலிவோ அல்லது அந்த இடத்துல இருக்கிறவருடைய எக்ஸிகியூஷன் பவரோ எங்கேயாவது வெளியில வந்திருக்கிறதா? அதற்கான சூழலை நாம பார்த்திருக்கிறோமா? அது எந்த அடிப்படையில் அப்புறம் நீங்க மதச்சார்பற்ற ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் இதெல்லாம் மாறிடும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உதாரணமா சங்கர் தயாள் சர்மா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவராக இருந்தபோது இந்த நாட்டினுடைய சட்டத்தை நீங்க தேர்தல் முறையை குடியரசுத் தலைவர் முறைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது அதை மறுதளித்தார். இதே மாதிரி இந்திரா காந்தி இருந்தபோது அதை கொண்டு வந்த போதும் கூட அப்போது இருந்த ஜனாதிபதி இப்படி ஒரு கமிட்டியை அமைக்கணும்னா அதுக்கு எனக்கு தான் பவர் இருக்கு, நான் அப்படி எதையும் அனுமதிக்கல என்று திருப்பி அனுப்பினார். நான் என்ன பார்க்கிறேன்னா, தன்னை ஒரு வெளிப்படையாக தான் ஒரு பிரச்சாரக் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள்
ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் இந்தியாவில் மாநிலங்கள் கிடையாது, கூட்டாட்சி கிடையாது, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒற்றை அரசாங்கம் தான், மாநிலங்கள் கிடையாது. எனவே அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்கிற கட்சி. இடைக்காலமாக இந்தியும் இறுதியாக சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்க முடியும் என்று சொல்கிற கட்சி. இதுவெல்லாம் இந்தியா என்கிற இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த ஒரு தேசத்தை சிதைத்துவிடும் என்று நான் கருதுகிற காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் வருகிற போது குடியரசுத் தலைவருடைய பங்களிப்பு என்பதும் அவருடைய உறுதியான எந்த பங்களிப்பும் எந்த ஒப்புதலும் இதுவரைக்கும் வரலையேன்றதை நான் கேட்கிறேன். இதே மதச்சார்பற்ற கட்சி அல்லது கூட்டணிகளின் சார்பாக நிறுத்தப்பட்டவர் திரு பிரணாப் முகர்ஜி. அவருடைய காலகட்டம் தான் அந்த 3 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அதுல என்ன விஷயத்தை அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார்? நீங்க சொன்ன 4 முறை இந்த லேண்ட் பில்லோ இல்ல மற்ற எந்த விஷயமாகட்டும் எதிலையாவது அவர் அந்த கால் எடுத்திருக்கிறாரா? அப்ப இந்த நீங்க மதச்சார்பற்ற ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக எதை மாற்ற முடியும் நினைக்கிறீங்க? இல்ல, லேண்ட் பில்லோ இந்த மாதிரியான அதாவது பொருளாதார பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் ஒட்டுமொத்தமாக காங்கிரசும் பாரதிய ஜனதாவிற்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மதச்சார்பு நீங்க இப்ப பெரிய அளவிற்கு இந்தியா முழுக்க விவாதத்துக்கு உட்படுத்துகின்ற இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்கின்ற அந்த சட்டத்துல வந்திருக்கிற திருத்தங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல கூட குடியரசுத் தலைவர்கிட்ட எந்த விஷயமும் வரலையே. அடிப்படை உரிமை இது, உணவு சார்ந்த விஷயம் இது, இதுல ஏன் அப்படி போறீங்கன்னு ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம் அல்ல, நோட்டிபிகேஷன் தான். நிச்சயமா நோட்டிபிகேஷன் நிலையில ஒரு கருத்தை சொல்வதற்கு கூட குடியரசுத் தலைவரால முடியாத இடத்துல தான் இங்க இருக்கிறோம். பல நேரங்களில் பலவீனமானவர்களாக அந்த இடத்தில் வருகிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் இல்லாத ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மிக முக்கியமான காலகட்டம் என்றுதான் நான் இதை கருதுகிறேன். ரைட், நம்ம பேசலாம். அதிமுக சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த மட்டும் உங்க பார்வை என்னவா இருக்கு? இன்றைக்கு திரு தம்பிதுரை சென்று சந்தித்திருக்கிறார். அதிமுகவினுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. தம்பிதுரை சந்தித்திருக்கிறார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவை ஆதரிப்பது குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சர்கள் கட்சி உறுப்பினர்களை கலந்து பேசி முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன கருத்திலிருந்து நான் முற்றிலுமாக மாறுபடுகிறேன். இன்றைக்கு 2வது பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சோனியா காந்தியை இன்றைக்கு இவங்க போய் பார்த்துருக்காங்க. பிஜேபி சார்பாக அந்த குழுவினர் பார்த்துருக்கிறார்கள். அதேமாதிரி காங்கிரஸையும் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். 3வது பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இவர்கள் பார்க்க வேண்டியவர்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் இந்த கட்சி என்று பார்க்கிற போது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சின்னம்மா அவர்களை தான் பார்க்க வேண்டும். அவர்களை கலந்து அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற அவர்கள் எடுத்த பொறுப்பில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து தான் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆலோசிக்க வேண்டும். அவர்கள் எங்களோட பலம் வந்து மிகப்பெரிய பலம். யூபிக்கு அடுத்து இன்றைக்கு அதிக ஓட்டு பலம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூபிக்கு ஒரு ஓட்டு 203னா எங்களுக்கு 178. இதுக்கு பிறகு தான் மகாராஷ்டிரா 175 வருது. ஆக எங்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ணன் கனகராஜ் அவர்கள் சொன்னார்கள், பல விஷயங்களில் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. நீட் தேர்விலேருந்து எல்லா விஷயங்களும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், பல விஷயங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது இப்போ மட்டும் இல்லை, காங்கிரஸ் காலத்திலேருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று நாங்கள் வித்தியாசம் பார்க்கவில்லை. யாராக இருந்தாலும் வடக்கத்தவர்கள் அண்ணா சொன்னதை போல நல்லவர்களும் அல்ல நம்மவர்களும் அல்ல என்கிற எண்ணப்பாடோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது குடியரசுத் தலைவர் ஒரு மதசார்பற்றவராக, எந்த ஒரு மதத்துக்கும் ஆதரவானவராக இல்லாமல் ஒரு நேர்மையான மனிதராக, நல்ல மனிதராக, இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் போன்ற ஒரு நல்ல தமிழராக இருந்தால் அது தமிழர்கள் அடிப்படையில் நாங்கள் வரவேற்போம். அது வரவேற்பது நான் தயாராக இருக்கோம். அதுக்குள்ள வர குடியரசுத் தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரேன். இல்லை, முரண்பாடை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஜெயில் சிங் இருக்கும்போதே காங்கிரஸ் தான் ஜெயில் சிங்கை கொண்டு வந்துச்சு. அந்த ஜெயில் சிங்கே ராஜீவ்காந்திக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தார். அந்த ஆட்சியை கலைத்து விடுவாரோ என்கிற நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்படி ஒரு துணிச்சலான ஒரு பிரதமராக, அதிபராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நமக்கு வரவேற்கத்தக்க வேண்டியது தான். அதே மாதிரி அப்துல் கலாம் கூட 2-3 பில்லை வந்து அனுப்பிச்சது வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவங்க மினிஸ்ட்ரி அதில் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்துல் கலாமும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. ஆக அது மாதிரி ஒரு நல்ல முதல்வர்களை, நல்ல குடியரசுத் தலைவரை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கன் வந்து எப்போதுமே கடைசி வரை தன்னுடைய ஷூவை வந்து அவரே தொடச்சிக்குவாராம். அதே மாதிரி ஜோதி வாஷ் தன்னுடைய வேட்டியை உடைச்சிக்குவார்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இருந்துட்டு வந்த குடியரசுத் தலைவர், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர், தன்னுடைய பொட்டியோட சூட்கேஸோடு வந்தவர் அப்துல் கலாம் மட்டும்தான். அந்த பெருமையை நாட்டியவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் தான். இது யார் குடியரசுத் தலைவராக எப்படிப்பட்டவர் இருக்க வேண்டும் அதுக்குள்ள நான் வரேன். ஆனால் என்னாரிடம் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு உங்க கட்சியிலிருந்து சொல்றதுல என்ன அடிப்படையில? இந்திய பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக இருக்கிறார், உங்க கட்சியினுடைய டெல்லி பிரதிநிதி அவர் தான். இங்க வந்து ஆட்சி தலைமையாக டெல்லி பிரதிநிதி வேற, அதாவது டெல்லிக்கான முகமாக ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து பார்க்கப்பட்டவர் தம்பிதுரை தான். இன்னைக்கு எல்லா தகவல்களும் அவர் மூலமா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அவர் தான் போய் சந்திக்கிறார் அதிகாரப்பூர்வமான உங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தான் இதை கேட்க முடியும். அல்லது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவர்களை விட்டுட்டு நீங்க வந்து பொதுச் செயலாளர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னா, பொதுச் செயலாளர் இன்னைக்கு கேள்விக்குறியில இருக்காங்கல்ல. பொதுச் செயலாளர் யார் என்பதுதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல தான் இன்னைக்கு பிரச்சனை. இல்ல 122 பேர் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. யார் இருக்கா? நாங்க தானே இருக்கிறோம். 123 பேரை வைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கிவிட்டு சென்றவர் திரு சின்னம்மா அவர்கள் தான் சிறைக்கு செல்கிற போது. இதே ஓபிஎஸ் தனியாக இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களால் அவர் காலில் விழுந்து பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்தவர் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் கூட குடியரசுத் தலைவர் தேர்தலை வைத்து உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெறுவது அல்லது உங்களை பார்த்துதான் இதையெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா? இதை கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? திரு கலைராஜன் சொல்கிறார், மாவட்ட செயலாளர், ஒரு 34-35 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு திரு டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமா மற்ற நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க என்ன அடிப்படையில் இப்படியான டிடிவி தினகரனையே நீங்க வந்து ஒரு எதிரியாக ஒரு போர்ஸாக நீங்க பாக்குறீங்க? தனியா ஒரு 32 எம்எல்ஏக்கள் சிறையிலிருந்து வந்திருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசுறதை வச்சு இந்த ஆட்சி வந்து பேசுறது நினைச்சிருந்தா இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னா கவிழ்த்திருக்க முடியாதா? முதலமைச்சர் போய் பார்க்கலையே. இல்ல, முதலமைச்சர் பார்க்கல என்பது வேறு. முதலமைச்சர் பேசாம இருக்கிறாரா? தொலைபேசியில் பேசிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் இந்த தகவல்கள் பேசிட்டு தான் இருக்காரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் பார்க்கவில்லை என்பதற்காக அவர் எதிர்கோஷ்டி நீங்க முடிவு எடுக்க கூடாது. திரு நாராயணன் என்ன அடிப்படையில் அவர் சொல்றாரு? நீங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்ல, இப்போ எந்த அடிப்படையில் ஒரு 4 மாதங்கள் முன்னால் வரையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுகவை கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ எல்லாரும் என்ன அடிப்படையில் ஒன்றா சேர்றாங்க? பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் அப்படிதான் சொல்ல. அது பேசல. நான் வந்து இப்போ அதிமுகவில் அவர் என்ன சொல்றாரு, தம்பிதுரை இதுக்கான முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது. அவங்க சந்திக்கணும்னா சசிகலா அவர்களையோ திரு டிடிவி தினகரனையோ தான் சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டும். நீங்க அதிமுகவுடைய ஆதரவு வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இவங்க 2 பேரையும் சந்திக்காம சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை எப்படி சந்திக்க முடியும்? சம்பந்தம் இல்லைன்னா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒருத்தரை எப்படி சந்திக்க முடியும்? சம்பந்தமே இல்ல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒருவராக அவர் சொல்றாரு. கட்சி பெருசா ஆட்சி பெருசா? இப்போ நீங்க சொன்னது போல சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் இவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்த காரணத்தினால அவங்களே அவங்க கட்சியிலே அவர் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இவங்களும் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பார்க்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்களாக, அதிமுகவை வழிநடத்த செல்லக்கூடியவர்களாக உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தம்பிதுரை அவர்கள், ஓ பன்னீர்செல்வம், இவங்க தான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரித்த தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அது நீங்க உங்களுடைய வார்த்தைகள் இருந்து இல்ல உங்களுடைய சந்திப்புகளின் மூலமாக அவங்களை அங்கீகரிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி நான் தான் முதலே சொன்னேன். ஒன்று சசிகலா அவர் ஒரு குற்றவாளி, சிறையில் இருக்கிறார். அதே போல குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தார் தினகரன். இந்த சூழ்நிலையில் அதிமுகவினரே இன்க்ளூடிங் எடப்பாடி அவர்கள், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் இனிமேல் இந்த கட்சி இதில் வராதிங்கன்னு சொன்னதுனால தினகரன் அவர்களே இனிமேல் நான் ஈடுபட மாட்டேன் என்றும் சொன்ன காரணத்தினால செயலாளருடைய பதவி கூட அது இருக்கிறதா இல்லையா என்பது தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு செயல்படக்கூடிய நம்ம கண்களுக்கு தெரிகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களை கேட்கல. அதுலதான் கேட்கிறேன். இப்போ 3 அணிகளாக இருக்குன்னு பாக்குற இடத்துல நீங்க அங்கீகரிச்ச இடமாக அப்படி பார்க்க வேண்டியிருக்குதா? மத்தியில் இருக்கிற அரசு, பாரதிய ஜனதா கட்சி, அதான் இந்த 2 பேரையும் மட்டும் நீங்க அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இவர் தம்பிதுரை இருக்கிறாரு, அவரு எடப்பாடி பழனிசாமி அணியோடு தான் இருக்கிறார். எனவே பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கிற இடத்துல அல்லது அவர்கள் தான் தலைமை அப்படின்னு இதன் மூலமா சொல்லுகிறீங்களா? அப்படிங்கிற இந்த சந்திப்பின் மூலமா நான் கேட்கிறேன். என் பார்வையில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தவறு இல்லை. தொடர்ந்து பேசலாம். வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் நடத்திட்டு இருக்க பிரதமர் சொல்வதுதான் முடிவா நான் கேட்பது?
நான் ஒரு என்ன காரியத்தை கேட்கிறேன்? நான் இருக்கிறது இவங்க பாரதிய ஜனதாவே இப்போ சோனியா காந்தியை நீங்க போய் பாத்தீங்க. நான் சொல்றேங்க, அதுதான் நீங்க சொல்றது சரியான விஷயம்தான். அதுதான் இன்னைக்கு பிராக்டிக்கலா இந்த ஆட்சியும் சரி கட்சியும் சரி வழி நடத்துவது தினகரன் அவர்கள் இல்லை என்பதை இங்க இருக்காரே. உங்களுடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவரும் நிதியமைச்சருமான ஜெயக்குமார் ஓபனா பேசுறாரு. ஏங்க, அவர் அப்போ நீங்க he is not a spokesperson of ADMK. அதாவது He is not a spokesperson of ADMK. ஒரு நிதி அமைச்சர் இத்தனை வருஷமா இருக்கிறாரு. ஏங்க, அமைச்சர் சொல்ல இல்ல நான் எடப்பாடி கேக்குறது அப்ப முதலமைச்சர் இல்ல, சொல்லணுமா வேணாமா? இல்ல, BJP முதலமைச்சர் சொல்லணுமா இருங்க. வேணாமா? இல்ல, இல்ல இல்ல, நீங்க கேட்டதனால நான் இல்ல, சொல்றேன். இல்ல, நான் நீங்க கேக்குறேன். முதலமைச்சர் சொல்லணுமா வேணாமா? இல்ல, BJP ஜெயக்குமார் தவறாக பேசுகிறார். இல்ல, இல்ல. அவர் கட்சியினுடைய கருத்தை இல்ல சொல்லவில்லை. நாராயணன் இப்படி பார்க்கல. இல்ல, 10 அமைச்சர்ல இப்ப வந்து ஒரு அமைச்சர் உங்க சொல்ல கட்சியில இருந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் பல கருத்துக்களை சொல்றாரு. ஏத்துக்குங்களா? அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறது இல்ல, கட்சி கருத்துன்னு அப்படி சரி. எடுத்துக்கிறது இல்ல. அப்போ தேர்தல் ஆணையத்தினால பொதுச் செயலாளராக சசிகலா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரா? இல்லையே. நாங்கள் பொதுக்குழுவில் எங்க கட்சியில அப்படி இல்ல சார். இல்ல, இல்ல, இது நாங்கள் வந்து பொதுக்குழுவில் இன்னைக்கு ஏற்கப்பட்டிருக்கோம். திமுகவினுடைய செயல் தலைவராகவோ அல்லது தலைவராகவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த நம்ம கட்சியிலும் தொடர்ந்து பிரச்சனை பேசலாம். இல்ல. ஒரு இடைவேளை உண்மை. எடுத்து வந்தல திரு பீட்டர் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு கனகராஜ், இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன அடிப்படையில் அப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது மிக அரிதாகவே இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில். நிச்சயமா பிஜேபி வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏதாவது மிரக்கல் நடந்தால் ஒழிய, ஒரு ஆச்சரியம் நடந்தால் ஒழிய அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் நான் இந்த சமயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் மரியாதைக்குரிய கலைராஜன் அவர்கள் அந்த ப்ரொசீஜரை பற்றி மட்டும் பேசினார். ஆனால் எனக்கு என்ன வருத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒன்று, ஒரு கழகங்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோன்னு பிஜேபி சொல்லுது. அப்படின்னா திமுக அதிமுகவை நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோன்னு அர்த்தம். தன்னை இல்லாமல் செய்து விடுகிறோம் என்று சொல்கிற, ஏற்கனவே அழிந்து விட்டதுன்னு அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி சொன்னா கூட தமிழகத்தினுடைய நலனிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கூட நீட்டோ, காவிரி மேலாண்மையோ, நெடுவாசலோ, வர்தா புயலுக்கான நிவாரணமோ, வறட்சிக்கான நிவாரணமோ, அல்லது இப்போ தர வேண்டிய ஒரு 16,000 கோடியோ, இந்தி இது கீழடி அகழ்வாராய்வோ, இப்படி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை இந்த அரசாங்கம் கொண்டு சென்றாலும் அதை ஏற்காத ஒரு அரசாங்கம். இப்படி இருக்கிற போது ப்ரொசீஜர் மட்டும்தான் பிரச்சனையா? அப்போது இவர் மூன்றாவது பெரிய கட்சி என்கிற முறையில் அதற்கு யாரிடம் கேட்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் அதையும் தாண்டி மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது என்பது, இப்படி பாஜகவுக்கு ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அதை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு கட்சிக்கு வாக்களிப்பதற்கான ஒரு விவாதம் நடக்கிறது என்பதை கூட ஒரு பதைபதைப்போடு அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அடுத்து இப்ப நாங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லல. இன்னும் இல்ல, நீங்க எங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்கணும் தான் சொன்னீங்களே தவிர யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படியான நிலைப்பாட்டை யாருமே எடுக்கலையே. உங்களுடைய எந்த அணியினுடைய தலைவரும் இப்படி அப்படியான எந்த கருத்தையும் முன்வைக்கல இது வரைக்கும். எந்த அணியாக இருந்தாலும் எங்களை கேட்க. இதுக்கு முன்னாடி இவர் தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு நிகழ்ச்சி வந்த போதும் கூட நீங்க எங்கள்கிட்ட கேட்கணும், நீங்களா எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க முடியாது, எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. திரு ராஜேந்திர பாலாஜி பிஜேபி சொன்னார் அவரு. பொதுவா எந்த கட்சியா இருந்தாலும் காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், 2 வேட்பாளர் நிப்பாட்டினாலும் சரி. இல்ல, திரு கனகராஜ் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி ஒரு படி மேல போய் மதவாத கட்சின்னு ஏன் சொல்றீங்க அந்த கட்சியை, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிலாம் யார், எந்த கட்சி இங்க இல்ல அப்படின்லாம் குடியரசுத் தலைவராக திரு அப்துல் கலாமை நிறுத்தியதும் பாஜக தானே அப்படின்லாம் சொல்லி அதுக்காக ஒரு விஷயத்தை பார்க்கணும். திராவிட இயக்கத்துல வந்து தந்தை பெரியார் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வரல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னைக்கு அண்ணா சொன்னாரோ அன்னைக்கு திராவிட இயக்கத்துல திருப்பி வந்துருச்சு. எல்லாம் கோயில் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. எம்ஜிஆர் கோயில் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அது நம்ம வந்து அதனால ஒரு மதத்தை பத்தி சொன்னாருங்கிறது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.
இல்ல அந்த அளவிற்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக ஆதரவாக பேச வேண்டிய ஒரு தேவை வந்திருக்குது இல்ல. நீங்க திரு கனகராஜ் சொல்றாரு இவ்வளவு பட்டியல் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்ப நான் இப்ப இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்கிறேன். காங்கிரஸ் தலைவர்களையோ இடதுசாரி தலைவர்களையோ திரு வெங்கையா நாயுடு சென்று சந்தித்தார். உங்கள் தலைவர்கள் திரு வெங்கையா நாயுடுவை நேரில் போய் பார்த்து ஆதரவு அவர் கேட்கிறார். இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? அது அவர்கள் ஆதரவு கேட்கக்கூடிய ஒருவர் உங்கள் இல்லத்திற்கு வருவாரா அல்லது நீங்கள் போய் அவரை பார்த்து ஆதரவு கொடுப்பீங்களா? இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள் தான் எங்களிடம் வர வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அது நடந்தது நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன். ஹி இஸ் நாட் அவர் அத்தாரிட்டின்னு சொல்றேன். ஹி இஸ் நாட் அவர் ஜெனரல் செக்ரட்டரி. பாராளுமன்றத்துடைய துணை சபாநாயகர் உங்க கட்சியுடைய டெல்லியினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் டீல் பண்ணி இருக்கிறாரு. இதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் போய் ஒரு கருத்தை சொல்லும் போது அவர் ஒரு கருத்தை சொல்லும் போது தனிப்பட்ட நபருடைய கருத்துன்னு எப்படி நீங்க பிரிச்சு நபருடைய கருத்து தான் அது. அப்படி சொல்லக்கூடிய எடப்பாடியும் போய் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்திருக்காரு, ஓபிஎஸ் போய் பார்த்திருக்காரு. ஆக இவர் அப்போ 2 பேரும் எடப்பாடி பார்க்க போனப்ப இவருக்கு தம்பிதுரைக்கு அனுமதியே கிடைக்கலங்க. நீங்க அதையும் குறிச்சு பார்க்கணும். இல்ல அது எடப்பாடி பார்த்தது முதலமைச்சராக பார்க்கிறாரு. இது ஒரு தேர்தல் தொடர்பாக கட்சியினுடைய முடிவு சார்ந்த விஷயம். அப்படி போகும்போது அப்படி திட்டம் அவர் தானே இதுவரைக்கும் இருந்திருக்கிறாரு. அப்படி எங்க கட்சியால் நேற்று கூட தலைமை கழகத்தில் கூட்டம் நடந்துச்சு. இதுல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நாங்க திட்டம் போட்டு இது மாதிரி இப்படிதான் முடிவு எடுத்திருக்கிறோம். இதனால போய் நீங்க நரேந்திர மோடியை திரு தம்பிதுரை தான் ஆத்தரைஸ் பண்றோம், அவர் தான் போய் பேசணும் அப்படின்லாம் எந்த முடிவும் நாங்க எடுக்கவே இல்லை, சொல்லவும் இல்லை. இது கட்சி எடுக்க வேண்டிய தன்னிச்சையாக திரு தம்பிதுரை போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாரா அது குறித்து பேசுறாரா? அவரா தான் பேசியிருக்காரு, தன்னிச்சையாக தான் பேசியிருக்காரு. அப்படின்னா கட்சி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேச முடியுமா? கட்சி ஒரு முடிவு எடுக்கல. இப்ப நீங்க சொன்னீங்களா சுப்பிரமணிய சாமி பேசுறாருல, அது மாதிரி அவங்க எத்தனை சுப்பிரமணிய சாமியை நீங்க வச்சிருப்பீங்க உங்க கட்சியில? 4-5 பேர் இருக்காங்க. ஜெயக்குமார் பேசுறாரு, தம்பிதுரை பேசுறாருன்றீங்க. அப்படி என்றால் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க பேசுறது, நீங்க திரு டிடிவிக்கு தான் இந்த அதிகாரம்லாம் இருக்குன்னு சொல்வதற்கான இடம் எங்கிருந்து வருது நான் கேட்கிறேன். கட்சி மொத்தமாக ஒரு முடிவு எடுக்குது. டிடிவிக்கு என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், அந்த கட்சியுடைய தலைவரோ அல்லது பொதுச் செயலாளர் தான் இப்ப கேள்விக்குரிய. அது அப்புறம் வரட்டுங்க. அது பேட்டரி ஸ்பெண்டிங் அங்கதானே உங்களுக்கு ரெட்டலை சின்னம் போனதும் கட்சி ஒரு ரெண்டு அணியா இருக்கிறது எதனால வந்துச்சு? குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அவன் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னால் தான் அவன் நீங்க குற்றம் சொல்ல முடியும். இன்னும் பொதுச் செயலாளர் யாரும் நிலுவையில் இருக்கு, அதுவரை நீங்க முடிவெடுக்க முடியாது. நாங்கள் நிலுவையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே ஓ பன்னீர்செல்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் காலில் விழுந்து ஆதரித்தார், இதே மதுசூதன் ஆதரித்தார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எங்க பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தான், சின்னமா தான் துணை பொதுச் செயலாளர் கேட்கிறேன். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் மூலமாக உங்களுக்கான ஆசையை அல்லது உங்களுக்கான ஆதரவை நீங்க பாரதிய ஜனதா கட்சியிட்ட இருந்து பெறுவதற்கு இது ஒரு நேரம் நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற தலைவர்கள் சசிகலா அவர்களோ இல்ல பிஜேபி அணுகி கேட்க வேண்டும். நாராயணன் இல்ல, இப்போ நான் அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பல. நம்ம அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. திரு நாராயணன் இந்த விஷயங்கள்ல அப்படி நாசுக்கா சில விஷயங்களை கையாளுறாரு. நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டேன். அதிமுகவை பொறுத்தவரையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் தம்பிதுரை அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் சொல்ல வேண்டிய அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க அது சொன்னா அவங்களுடைய மனசு புண்படும், அதனால அது தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளை ஒரு சந்திக்கிற அந்த வாய்ப்புகள் இருக்கா? திமுக 2.45 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கூட பார்த்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு கனகராஜ் அப்படியே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்துருவோம்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கூட சிபிஐயும் சேர்த்து 3% கூட இல்லை. ஆனாலும் ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவராலும் இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் அந்த விஷயங்களை செய்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் உறுதியாக எங்களுடைய சித்தாந்தத்துல இல்ல, அதுலதான் திரு கனகராஜ் என்ன சொல்றாரு, இது நீங்க இப்படியான ஒரு முயற்சி நடப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க, அதுக்கான உண்மையான முயற்சி இல்ல, வேட்பாளர் இன்னார் தான், அனைவராலும் ஏற்கப்படக்கூடிய ஒருவரை நாங்கள் முன்னெடுத்துகிறோம் அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி இந்த தலைவர்களை சென்று சந்திக்கிறோம்னு இப்ப இந்த விஷயங்களை வெளியிடுவது மூலமாக ஒரு தோற்றத்தை உருவாக்குதுன்ற. அப்படி ஒருவேளை கம்யூனிஸ்ட் நினைத்தால் சீதாராம் யெச்சூரி இன்னைக்கு நான் சந்திக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். இல்ல, வர்றவங்கள வேணாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல, இதுக்காக தான் வரோம்னு தெரியும்ல.
சும்மா எதுக்காக வந்தாலும் இல்ல சார், நான் என்ன விருதுநகர் சொல்ல வரேன், அது இல்ல. டெல்லி கல்ச்சர் தமிழ்நாடு அளவுக்கு மோசமா இல்லைங்க. அங்க யாரும் யாரையும் சந்திக்கிறாங்க. அப்போ சீதாராம் யெச்சூரி என்ன சொன்னாரோ அதைத்தான் கனகராஜ் அவர்கள் பிரதிபலித்திருக்க வேண்டும். இவ்வளவுதான விஷயம். அது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது RSS காரங்க வருவாங்க. இப்ப எப்படி பொது வேட்பாளர்ன்றீங்க? இல்லங்க, ஏன் இப்போ RSS பொதுவா இருக்க முடியாதா, இருக்கக்கூடாதா? என்ன ரொம்ப போச்சு. நான் அப்படி சொல்ல, பொது வேட்பாளர் கம்யூனிஸ்டுகளே வந்து பொதுவா இருக்கிறோம்னு சொல்லும் போது RSS காரங்க ஏன் சொல்லக்கூடாது? நான் என்ன கேட்குறேன், கம்யூனிஸ்டுகளுக்கு திடீர்னு நீட்டு பற்றிலாம் வந்து தமிழகத்தை பற்றி அக்கறை வருது. கேரளாவில் உங்கள் நீட்டு பற்றி உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய அரசு நிலை என்ன? கேரளாவில் அங்கே நீட்டு ஆதரிப்பீங்க, இங்கே வந்து ஏடிஎம்கே வந்து குத்தி விடுவீங்க, மாநில உரிமையை பறிக்கிறதுன்ட்டு. இரட்டை நிலை தான். காவேரி மேலாண்மை வாரியன்றாங்க. முல்லை பெரியாரில் இவங்களுடைய நிலைமை என்ன? தமிழக அதிகாரியை ஓங்கி அடித்தாங்க உள்ளே போய். இப்படி வரிசையாக சொல்லணும்னா தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பட்டியலில் கம்யூனிஸ்ட் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. வன்முறையை தூண்டி விடுவது, மத கலவரங்களை தூண்டி விடுவது, இது எல்லாமே கம்யூனிஸ்டே இல்ல. எங்களை மதவாதின்னு சொன்னா நான் சொல்வது, இவர்கள் சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு பெரும்பான்மை என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? இவங்க என்ன அடிப்படையில் ஒன்னு சொல்லுங்க. இவங்க என்ன அடிப்படையில சொல்றாங்களோ ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த இடத்துல சிறுபான்மை மக்களை இவர்கள் தூண்டி விட்டாங்க, வயலன்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. 3 வருடமாக நடக்கக்கூடிய ஒரு நல்லாட்சியில எந்த விதமான மத கலவரங்களும் இல்லாத போதே தொடர்ந்து தினமும் மத ரீதியாக ஒரு பதட்டம் இருப்பது போல பேசிக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளை தான். கனகராஜ், தமிழ்நாட்டில் இருந்து போனவங்களை அடித்தவங்க யாரு? நீங்கள் நாடு முழுவதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் எப்படி பார்க்குறோம்? அவர் நிறைய ஏதோ சொல்கிறேன்னு சொன்னார். இல்லை, ஒரே நிமிஷம் எதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. இப்போ சமீபத்தில் மூணாறில் தமிழ் தலித் பெண்களை வேசி என்று சொன்னது யார்? MM மணி. நீங்கள் சொல்லுங்க. இப்போ இல்லை, MM மணி பேசினதை நீங்கள் யாராவது கேட்டுட்டு அவர் அப்படித்தான் சொன்னார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் என்றால்? தமிழ் பெண்கள் போராடினார்கள், அது தெரியும் எனக்கு. சார், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் மட்டும்தான் அங்கே சென்று அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க திரு கனகராஜ், நேரம் ரொம்ப குறைவு, நீங்க சொல்லுங்க. நான் RSS வரக்கூடாது என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்று அது சொல்கிறது. உண்மையா இல்லையா? இல்ல, கோல்வால்கர் எழுதின பஞ்சாப் தாட்டில் அவர் சொல்லி இருக்கிறார். நான் சொன்னா இவர் என்ன சொல்லுவாரு? அது நான் சொல்றேன், அவங்க எழுதியிருக்கிறதுல அதுல மிக தெளிவாக இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இடைக்காலமாக இந்தி தான் இருக்கும், இறுதியாக சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய மொழியையும் என்னுடைய கலாச்சாரத்தையும் காவு வாங்குகிற ஒரு கட்சியை, ஒரு சித்தாந்தத்தை நான் எப்படி ஆதரிக்க முடியும்? நிச்சயமாக என்னுடைய கடைசி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கூட இந்தி வரக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா அதே அண்ணல் அம்பேத்கர் தான் அந்த அவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹிந்தி தான் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும், மாநில மொழிகள் அலுவல் மொழியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் வந்து மொழிகளுக்கு எதிரானவரா, மாநிலங்களுக்கு எதிரானவரா? கம்யூனிஸ்ட் அது சொல்லுதா? என்னைக்குமே அம்பேத்கர் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிட்டது இல்லை. இதான் காரணம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி பேசுறது. இந்த இரட்டை நிலைப்பாடுனால தான் டாக்டர் அம்பேத்கரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இப்போது அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது கோல்வால்கர் இதை சொல்லி இருக்கிறார். இது ரெண்டையும் சொல்லி இருக்கிறார். இந்த 2 காரணத்திற்காக மட்டும் இந்தியாவினுடைய ஒற்றுமையை விரும்புகிற, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கிற, இந்தியாவை பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு என்பதை அங்கீகரிக்கிற ஒவ்வொருத்தரும் RSS என்கிற எவரும் இந்த பொறுப்புக்கு வருவதை தடுப்பதற்கு முன்னிற்க வேண்டும் என்பதுதான். எதிர்க்கட்சிகள் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்களா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இவங்களால தடுக்கவும் முடியாதுங்க. அதை இல்ல, வெற்றி தோல்விங்கிறது வேறங்க. ஆனால் தேர்தலில் ஒண்ணு பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதா அல்லது போட்டியின் மூலமாக தேர்வாகிறதா அப்படிங்கறதா இங்க இருக்கிற. நாங்க பொது வேட்பாளர் வரணும்னு விரும்புறோம். இல்ல, அதான் சொல்றாரு, பொது வேட்பாளர் யார் என்பதை சொல்லாம அல்லது அப்படிப்பட்ட இருக்க முடியாதுல்ல. ஆமா, அது சொல்லணும், இருக்க முடியாதுல்ல, சொல்ல இருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு RSS காரரையோ அல்லது இந்துத்துவ தலைவரையோ அந்த சித்தாந்தத்தை கொண்டவரையோ நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அவருடைய கருத்தை அவர் வைக்கிறார். ரொம்ப சிம்பிளா தான் கேட்டேன் சார். கடந்த 3 வருஷத்துல மத கலவரங்கள் நடந்திருக்கிறதா அல்லது அதுல பலியான கேட்டாரு. இப்ப ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சமீபத்தே ஒரு சம்பவத்தை சொன்னாரு. எதனால நடக்கிறது? நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ஒரு கால்நடையை வாங்க போற இடத்துல இதுக்காகத்தான் சொல்லி ஒரு பதட்டமான நிலை உருவாக்கி தாக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி வர முடியும்? எப்படி நடக்குது? இன்னைக்கு மட்டும் தான் நடக்குது. அது எப்போ நடக்குது? எப்போ நடக்குது? இங்க இருந்து
இங்கிருந்து நான் என்ன சொல்ல ஜெயலலிதா வரேன்? அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்தே கால்நடைத்துறை போய் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து கால்நடைகளை வாங்கிட்டு வர்றாங்க. எந்த இடத்துலயும் தாக்குதல் நடக்கல. அதுதாங்க. இப்போது நடக்கிறது. நான் என்ன இந்த கேட்கிறேன்? சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நான் என்ன பிறகு கேட்கிறேன்? நோட்டிபிகேஷனுக்கு பிறகு நான் இது என்ன நடக்குது. கேட்கிறேன், வன்கொடுமை சட்டம் இருக்குது, மணல் திருட்டை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்குது, இங்க செம்மரம் வெட்டுறாங்க அந்த சட்டம் இருக்குது, செம்மரம் கடத்துறதுல வந்து நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த கட்சி பொறுப்பே இருக்கணுமா, அந்த அமைப்பு பொறுப்பே இருக்குமா? பிஜேபி எப்படி நீங்க இதுல சொல்றீங்க? நீங்க கண்டிக்க யார் அதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? நீங்க அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநில அரசு கைது பண்ணிருக்குது. இல்ல மறுக்க முடியுமா உங்களால? இல்ல நீங்க ஊடகத்துல நீங்களே செய்தி என்ன போட்டுருக்கீங்க. இல்ல கண்டிப்பா அரசு கைது இதெல்லாம் மறுக்கவே இல்ல. இந்த விஷயத்தை கண்டிக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி கேக்குறாரு. சார் கைது நடக்குது சார். அது அரசு நடவடிக்கை சார். இதெல்லாம் நியாயமா? அவர் என்ன கேக்குறாரு? கட்சியோட நிலைப்பாடு என்ன? கட்சியில இருந்து கருத்து சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த கருத்தை அவர் இல்ல, கேக்குறாரு. இதை நாம் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நேரம் BJP கடந்து நீங்க போயிட்டு கொண்டு இருக்கு. வருவது நேரம் கடந்து என்பது போயிட்டு தவறு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொது வேட்பாளருக்கு முழுமையாக முழு மனதோடு இந்த முயற்சிகள் எடுக்கிறது. வழக்கம் போல எப்படி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்தோமோ அதே போல ஒரு நல்ல மனிதரை கொண்டு வருவோம். அது பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதற்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். இல்ல அண்ணன் கனகராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். பிஜேபி நிப்பாட்டுற கேண்டிடேட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. அதுல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நெக் டு நெக் ஃபைட் மாதிரி தான் இருக்கு. இப்ப இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லையா? இல்ல, கொஞ்சம் தான் வித்தியாசம் தான் இருக்கு. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. இல்ல கொஞ்சம் வித்தியாசம் இருங்க. அவங்களுக்கு இன்னும் 15,000 வாக்குகள் இருங்க. இருந்தா இதுல வந்து 20,000 போன தடவை வாக்குகள் நீங்க பிரதீபா பட்டீல நிப்பாட்டினப்ப இவங்களுடைய கூட்டணி கட்சி தான் சிவசேனா கம்ப்ளீட்டா பிரதீபா பட்டீல் தான் ஓட்டு போட்டாங்க. இவங்க கேண்டிடேட்டுக்கு போட்டு போடல. என்ன காரணம்னா அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அப்படி ஏதாவது ஒரு அந்த மாநில பிரிவினை வந்துச்சுன்னா அப்படி போட்டாங்க. வேட்பாளரை பொறுத்து அதெல்லாம் வேட்பாளரை பொறுத்து. சரி, நான் இப்போதைய நிலையில பாரதிய ஜனதா கட்சிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அது பொது வேட்பாளரா அல்லது போட்டியின் மூலமாகத்தான் வரப்போகிறதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க போறாங்களா? இல்ல திருமாவளவன் உள்ளிட்டவர் சொல்ற மாதிரி இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு இடத்தை கொடுத்துடக்கூடாது, எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிற முடிவெடுக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த அமர்வில் இடம்பெற வேண்டிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடம்பெற முடியாமல் போயிற்று. இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு